எங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து நானும் நீங்களும் வாழ வேணும் என்று ஆசைப்படுகின்ற அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலை வேளையிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி கூடாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது மாத்திரமல்ல, நீங்கள் பெலப்படுகிறவர்களாய் கடவுளுக்குள்ளாக அவருடைய அந்த கிருபையிலே கட்டப்படுகிறவர்களாயும் நிச்சயமாய் மாறுகிறீர்கள் என்பதிலே எந்தவித ஐமிச்சமும் இல்லை. இந்த காலை வேளையிலும் அந்த பின்னணியில் உங்களோடு கூட சில வார்த்தைகளை, சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். ஒரு மனுஷன் இந்த பூமியிலே வாழ்வதற்கு நிச்சயமாய் தேவையான காரியம் என்ன என்று கேட்டால், சிறுபிள்ளை கூட அங்கே தெளிவாக சொல்லும். முதலாவது உணவு, இரண்டாவது உடை, மூன்றாவது உறையுள் அல்லது இருப்பதற்கான ஒரு இடம். இந்த மூன்று அடிப்படை காரியங்களும் ஒரு மனுஷனுக்கு கிடைக்கின்ற பொழுதுதான் அவன் மற்ற காரியங்களை நோக்கி அங்கே தேடுகிறான், அல்லது அவன் அந்த தேடுகின்ற பயணத்தின் மற்ற காரியங்களை தேடி அவன் பிரயாணம் பண்ணுகிறவனாக இருக்கிறான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அடிப்படையாக தேவைப்படுகின்றது அங்கே உணவு ஆக இருக்கின்றது. இந்த உணவை ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்வதற்கு நானும் நீங்களும் எவ்வளவு பிரயாசப்படுகிறவர்களாக இருக்கிறோம். சில பேர் சொல்வார்கள், அல்லது இவ்விதமாய் சொல்லப்படுகிறது, என்சான் வயிறுக்காக நாங்கள் பிரயாசப்படுகிறோம் நாள் முழுவதும் என்று சொல்லி. பல நேரங்களிலே இந்த அடிப்படை மனுஷன் வாழ்வதற்கு தேவையான இந்த அடிப்படை உணவு மிக முக்கியமானதாக இருக்கிறது என்பதை நாங்கள் யாரும் மறக்க முடியாது. ஆனால் இந்த நவீன காலத்தில் அடிப்படை என்னவென்று கேட்டால், உணவிலும் பார்க்க அவர்கள் சொல்வார்கள், ஒரு செல்போன் இருந்தால் போதும், சாப்பாடு இல்லாட்டாலும் வாழ்ந்துட்டு போயிடலாம் என்று சொல்லி. ஏனென்றால் இன்றைக்கு அந்த அளவுக்கு செல்போன் அடிப்படை காரியங்களில் ஒன்றாக மாறிவிட்டது. சில வேளைகளில் பிள்ளைகளுக்கு உணவு தேவைப்படாது, செல்போன் இருக்கின்றால். ஆனால் இந்த உணவு எங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியம் என்பதை அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த காலங்களிலே அவர் பலவிதமான அற்புதங்களை அங்கே செய்திருந்தாலும், பல நேரங்களிலே மக்களுடைய உணவு தேவைகளையும் அவர் ஆங்காங்கே சந்தித்திருப்பதை வேதாகமத்தில் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். 4000 பேருக்கு அவர் அங்கே போஷித்திருக்கிறார். 5000 பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு அவர் அங்கே உணவு அளித்திருக்கிறார். இப்படி அற்புதங்களை உணவு கொடுப்பதற்காய், அந்த மக்களுடைய அடிப்படை தேவைகளை சந்திப்பதற்காய் அவர் உணவு கொடுத்திருக்கிறதை நாங்கள் காணலாம். இந்த உணவை அவர் அவ்விதமாய் கொடுத்திருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்திலே, அதுக்கு பிற்பாடாக அவர்களோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது தான் அந்த உணவு அல்லது அப்பம் அல்லாவிட்டால் ஜீவனை கொடுக்கின்ற அப்பம் என்பதை அவர் அங்கே காண்பிப்பதற்கு அவர் அங்கே முயற்சித்ததையும், அந்த முயற்சித்ததின் மத்தியிலே ஜனங்கள் அதை விளங்கிக் கொள்வதற்கு கஷ்டப்பட்டதையும் அவர் அந்த பகுதியிலே நாங்கள் வேதத்திலே காணக்கூடியதாக இருக்கும். யோவான் புஸ்தகத்தின் 6வது அதிகாரம் 51வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். நான் வானத்தில் இருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். நான் வானத்தில் இருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம். பாருங்கள், இயேசு ஒரு அடிப்படை தேவையை சந்திக்கிறதற்கு உணவு எவ்வளவு முக்கியம் என்பதை நாங்கள் பார்த்தோமோ, அதே போல தன்னையும் அந்த அடிப்படை தேவைகளிலே ஒன்றை சந்திப்பதற்காகவே தான் இந்த பூமியிலே இறங்கி வந்தேன் என்பதை அவர் அங்கே காண்பிக்க தொடங்கினதை காணலாம். ஒரு ஆத்துமா, ஒரு மனுஷன் இந்த பூமியிலே வாழ்வதற்கு உணவு எவ்வளவு அவசியமோ, அதே போல ஒரு மனுஷன் நித்தியத்திற்கு வாழ்வதற்கு, இந்த பூமியிலே பிறந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையானது இந்த பூமியோட முடிந்து விடுகிற ஒன்று அல்ல. அல்லாவிட்டால் அந்த பூமியின் ஜீவியத்தோடு ஒரு மனுஷனுடைய ஜீவியம் அங்கே முடிந்து விடுகிறது ஒன்றாக இருக்கிறது இல்லை. அவனுடைய வாழ்க்கை தொடர்ந்து அங்கே போக வேண்டியது ஒன்றாக இருக்கிறது. அது காலாதி காலமாய் வாழ்வதற்கான ஒரு வாழ்க்கையை கடவுள் மனுஷனுக்கு அங்கே கொடுத்திருக்கிறார். இந்த மனுஷ வாழ்க்கை தொடர்ச்சியாய் வாழ வேணும் என்று சொன்னால் அங்கே இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை வெளிப்படையாக சொல்லுகிறார்.
நான் தான் அந்த அப்பம், என்னை உண்பவர்கள் நித்தியத்துக்கு வாழ்பவர்களாக, நித்தியத்திற்கு இருப்பவர்களாக அங்கே மாறிவிட முடியும் என்பதை அவர் அங்கே காண்பிக்கின்றார். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே ஆபிரகாமில் இருந்து வந்த சந்ததியாகவும் பலவிதமான பழைய காரியங்கள், அதாவது அவர்களுடைய வரலாற்றில் நடந்த பல சம்பவங்களை அவர்கள் எப்பொழுது ஞாபகத்திலே வைத்திருக்கிறவர்களாயும் இருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த வரலாறு ஒரு மிக முக்கியமான இடத்திலே இருந்தது. அந்த வரலாறுகளே முதலாவது ஒரு ஆபிரகாமை மறந்து விடுவதில்லை. இரண்டாவதாய் அவர்களுடைய மிக முக்கியமானவர் மோசேயாக இருக்கின்றார். இந்த மோசே தான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒரு சமூகமாக, ஒரு நாடாக மாறுவதற்கு காரணமாய் அமைந்த ஒருவராக இருக்கின்றார். இந்த மோசே இந்த ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வருகிற பிரயாணத்தில் கிட்டத்தட்ட 40 வருடங்கள் கடவுள் அவர்களுக்கு உணவு கொடுத்தார், அல்லாவிட்டால் அப்பம் கொடுத்தார், அல்லாவிட்டால் அவர்களுக்கு தேவையான உணவை அங்கே வானத்தில் இருந்து கொடுத்தார். ஆனால் இந்த உணவு வானத்திலிருந்து அவர்களுக்கு கடவுளுடைய உணவாக ஒவ்வொரு நாள் கிடைத்திருந்தாலும் அந்த உணவை அவர்கள் ஒவ்வொரு நாளும் உண்ண வேண்டியவர்களாக இருந்தார்கள். காலையிலே அந்த உணவை அவர்கள் சேகரித்துக் கொள்வார்கள். மாலைக்கு முடிவதற்குள்ளாக அந்த உணவை அவர்கள் உண்டு முடிக்க வேண்டும். அல்லாவிட்டால் அந்த உணவு பழுதாகிவிடும், அல்லாவிட்டால் அந்த உணவு கரைந்து போய்விடும். இதுதான் அவர்களுக்கு வானத்திலிருந்து கொடுத்த மன்னாவாக இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய வாழ்க்கையில் கண்ட காரியம். இந்த மோசையின் காலத்தில் அவர்கள் பெற்றுக்கொண்ட மன்னாவானது அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்ததென்றால், ஒவ்வொரு நாளும் அவர்கள் அதை உண்ண வேண்டியவர்களாய் இருந்தார்கள். தங்களை பலப்படுத்திக் கொள்ளவும் தாங்கள் வாழ்வதற்கும் அது இன்றியமையதாய் இருந்தது. ஆனால் இந்த மன்னா, அவர்கள் உண்ட அந்த மன்னாவானது அவருடைய வாழ்க்கையினுடைய பூமியின் வாழ்க்கைக்காக மாத்திரமே அது கொடுக்கப்பட்ட ஒன்றாகவும் அது அவர்களுக்கு கிடைத்த ஒன்றாகவும் இருந்தது. ஆனால் சரித்திரத்தை மாற்றி போட்ட இயேசு கிறிஸ்து அவர் அங்கே ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் நித்தியத்திற்கு வாழ வேண்டும் என்று சொன்னால், அல்லாவிட்டால் நீங்கள் தொடர்ச்சியாக கடவுளோடும், கடவுள் பூமியில மனுஷனை படைத்த அந்த நித்திய வாழ்க்கைக்கூடாக, நிரந்தரமான முடிவற்ற வாழ்க்கைக்குள்ளாக நீங்கள் கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால், நிச்சயமாக என்னை, நான் தான் அந்த மன்னா, என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை நித்தியத்திற்குரிய ஒரு வாழ்க்கையாக, நித்தியத்துக்கு மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கையாக மாறிவிடும் என்பதை அவர் அங்கே காண்பித்து சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை எப்படி நீங்கள் சாப்பிட முடியும்? இயேசு கிறிஸ்துவை எப்படி நீங்கள் உங்களுடைய உணவாய் மாற்ற முடியும்? எப்படி என்றால், விசுவாசிப்பது என்று சொல்லப்படுகிற ஒரு பதத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்குடாய், அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்குடாய், அவரை நீங்கள் நம்புவதற்குடாக அந்த நித்திய வாழ்க்கையை, நிரந்தர வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் மாறுகிறீர்கள். இயேசு சொல்லுகிறார், என்னுடைய மரணத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால், என்னுடைய மரணத்துக்கூடாய் என்னை நீங்கள் நம்புவீர்கள் என்றால், என்னுடைய மரணம் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த நித்திய அப்பமாய் அங்கே மாற்றப்படுகிறதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை நித்திய வாழ்க்கையாக மாறிவிடும். ஒரு வேளையில், இந்த காலை வேளையில் நீங்கள் கூட இந்த பூமியில் பிறந்து விட்டோம், இந்த பூமியோடு இந்த வாழ்க்கை முடிந்து விடும் என்று சொல்லி இந்த வாழ்க்கையை முடித்து விட்டால் நல்லதென்று கூட நினைத்துக் கொண்டிருக்கலாம். இல்லை, உங்களை கடவுள் நித்தியத்துக்கு வாழ்வதற்காய் அழைத்திருக்கிறார், நித்தியத்திற்கு கொண்டு போவதற்காய் அழைத்திருக்கிறார். அவர் விரும்புகிற ஒரு காரியம், என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராய் இயேசுவுடைய சிலுவை மரணம், அவர் எனக்காய் மரித்து, எனக்காய் அவர் கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டு, எனக்காக அவர் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்பதை நீங்கள் நம்புவீர்கள் என்றால், அது வானத்தில் இருந்து வந்த அந்த மன்னாவை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால், உங்களுடைய வாழ்க்கை நித்தியத்திற்கு ஒரு சாவாமை உள்ள ஒரு வாழ்க்கைக்குள் போவதற்கு அது வழிவகுத்து தருகிறதா இருக்கிறது. இந்த வார்த்தையை போல எந்த ஒரு மனுஷனும், எந்த பூமியில் இருந்த எந்த ஒரு நபரும் இதை இவ்விதமாய் சொல்லவில்லை. என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கூடாய் உங்களுடைய வாழ்க்கை நித்திய வாழ்க்கையாய் மாறும். என்ன ஆச்சரியம்!
இயேசு தன்னை ஒரு உணவாய் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த உணவை இந்த காலையிலும் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை நித்திய வாழ்க்கையாய் மாறுவதற்கு அது உறுதுணையாய் இருக்கிறது. இது அழிந்து போகிற ஒரு வாழ்க்கை அல்ல. உங்கள் ஜீவியம் தொடர்ச்சியாய் ஓட கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார்.